என் மையத்து பசங்க ஜெவந்தி பூ கட்டி காமிச்சிங்க, மல்லிகை பூவும் கட்டி காமிங்கக்கான்னு கேட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். இதான் எங்கள் தோட்டத்து முல்லைப்பூ. நிறையா இருந்துச்சுன்னா நிறையா கட்டி லாங்காக வச்சுக்கலாம். கம்மியான பூக்கள் தான் இருக்குது. வாங்க இதை எப்படி ஒரே நிமிடத்தில் அழகாக கட்டி வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முல்லைப்பூ பறித்து எடுத்துப்போம். நான் மொட்டை பறிச்சுக்கிட்டேன். நார்மலாக எப்போவும் முல்லைப்பூ எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி தான் கட்டுறேன். ஆனால் மேல் பகுதி வைக்காமல் கீழ்ப்பகுதி மட்டும் வச்சு ரெண்டாக வச்சு நாட்டு போடுறேன். ரொம்ப ஈஸியாக கட்டலாம். எப்போவும் நார்மலாக எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி தான். ஆனால் மேல் பகுதி மட்டும் வைக்க வேணாம், கீழ்ப்பகுதி மட்டும் வைங்க. ரெண்டு பூ வச்சு இறுக்கமாக வரிசையாக கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி தான் கட்டணும். கட்டி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக முடிச்சு போட்டுடணும். ரெண்டையும் சேர்த்து ரெண்டு பகுதியும் சேர்த்து இறுக்கமாக முடிச்சு போட்டு கட் பண்ணிட்டோம்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நடுவில் நம்ம ரோஸ் வேணாலும் வச்சுக்கலாம், ஜெவந்தி வேணாலும் வச்சுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.